ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம போட்ட மேக்கப் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து எந்த காம்பேக்ட் வந்து நல்லா இருக்குது, லேக்மேவா டாஸ்லரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுறனால இதுதான் வாங்கன்னு உங்களை வந்து வற்புறுத்த போகிறது கிடையாது. ஸோ எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு இதாக சொல்ல முடியாது. அவங்கவுங்க யூசேஜ் பொறுத்து தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாஸ்லர் காம்பேக்ட் பார்ப்போம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 தான். இது கூட நான் ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன். 90 சம்திங்கில் தான் நான் வாங்குறப்ப. ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 100. இது வந்து மார்பிள் எல்லா காம்ப்ளெக்ஷனும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. நான் எப்பயுமே அப்படி தான் பார்த்து வாங்குவேன். ஏன்னா என்னோடது வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு கோட் எடுத்திங்கனாவே நல்லா நிறையா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களை நான் இதுதான் வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கன்னு வற்புறுத்தலை. ஏன்னா இது வந்து நேற்று நீங்கள் கேட்டதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். போடாத பக்கெட்டு, அதாவது என்னோடய விரலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அதே சமயம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டோடனே இது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு. ஸோ இதோட கதை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து நார்மல் ஸ்கின், நம்மளை மாதிரி ரொம்ப ஃபேராகவும் இல்லை, ரொம்ப டஸ்கியாகவும் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். அடுத்து இது வந்து லாக்மேல பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் ப்ரைஸ் 140. இது வந்து நான் ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன், 120. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் டைமில் இந்த பியூட்டி ப்ராடக்ட்லாம் வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து பைசா வந்து நிறைய மிச்சமாகும். ப்ரைஸ் இதில் போட்டிருக்கு பாருங்கள், 140. நான் வந்து இது வந்து ஒரு 120க்கு தான் ஒரு ஆஃபரில் வாங்கினேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகம்லாம் காசு போடாதீங்க. ஏன்னா இப்போ இது வாங்குகிறோமா, அடுத்து திருப்பி இன்னொன்று மேலே ஆவல் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி வேஸ்ட்டாக வைக்கிறதோட கரெக்டாக நமக்கு எது தேவையோ அது மட்டும். இப்போ ஒரு காம்பேக்ட்னால் 2 வச்சுக்கலாம், தப்பில்லை. ஸோ இது ரெண்டும் போய் இன்னொன்றுக்கு ஆசைப்படுறது தான் ரொம்ப தப்பு. உங்களுக்கு பைசா வேஸ்ட்டு. நீங்கள் அவ்வளோக்கு டெய்லிலாம் நம்ம போட மாட்டோம், அதுதான் உண்மை. இப்போ இது ஓப்பன் பண்ணோடனே இது ஒரு கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எப்படி இருக்குன்னு நான் இன்னொரு சைடை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே பாருங்கள், இது கொஞ்சம் 2 தடவை போடுற மாதிரி இருக்கும். பட் டாஸ்லர் வந்து ஒரு தடவை போட்டாவே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு இதாக இருக்கும். லாக்மே பார்த்தீங்கன்னா 2 தடவை போடணும். ஸோ டாஸ்லர் வந்து ஒரு தடவை எனக்கு ஒரு கோட் போட்டாவே ஈவன் டோன் கிடச்சிருது. லாக்மே பொறுத்த வரைக்கும் இன்னொரு தடவை டிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டோட இதுவும் கிட்ட வந்து உங்களுக்கு கலர் காமிக்கிறேன். ஒன்று வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், நம்மளோட டாஸ்லர் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம லாக்மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது இதோட. பட் இது வந்து டார்க்காக இருக்கனாலையோ என்னமோ தெரில ரீசன், ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்து நல்லா ஈவனாக அப்ளை ஆகுது. இது பார்த்திங்கன்னா 2-3 தடவை போடுற மாதிரி இருக்குது. லாக்மே வந்து நான் போட்ட வரைக்கும் கொஞ்சம் வேர்க்கலை. பட் டாஸ்லர் வந்து கொஞ்சம் வேர்க்குது. ஏன்னா நான் ரெண்டுக்குமே உள்ள ஈவனான பாயிண்ட் சொல்லணும் இல்லையா, அதுதான். லாக்மே வந்து கொஞ்சம் நேரம் வேர்க்காமல் இருக்குது, ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டாஸ்லர் வந்து போட்டு கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் எது வாங்குறதுங்கிறது. தேங்க்யூ.